ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஜித் சாரோடைய விடாமுயற்சி, இந்த படம் நல்லா இல்லைன்னு மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. விகடன் எப்பயுமே ஒரு படம் பார்த்துட்டு அவங்களுடைய குழு எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த படத்துக்கு என்ன மார்க்ஸ் தரணும், அவங்களுடைய ஹையஸ்ட் மார்க்கே வந்து 41 அப்படின்றதா இருக்கும். அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்காக இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்களே அந்த எல்லா டேரக்டர்ஸுமே பாடுபட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சங்கர் சார் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, விகடனில் இருந்து ஒரு ஃபுல் மார்க் வாங்கிடணும், நம்ம அந்த 41 மார்க் நம்ம வாங்கிடணும், அதுதான் என்னுடைய பயங்கரமான ஒரு ஆசையெல்லாம் இருக்குது, நம்ம அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிடுது. அப்படிப்பட்ட ஒரு 41 மார்க்கை விடாமுயற்சி படத்துக்கு விகடன் குழு தந்திருக்காங்கன்றது தான் பயங்கரமான ஒரு அப்டேட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கதை ஒரு சரியான கதை கிடையாது, அந்த கதை எதுக்காக அஜித் சார் பண்ணார் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு குழுவாக இருந்து அமைச்சு தந்திருக்காங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட்டு, என்ன காரணத்துக்காக இது உண்மையாகவே ஒரு மிக சிறந்த கதையாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தோட கிளைமேக்ஸில் த்ரிஷா அவர்களை சாவடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இல்லை பயங்கர ரகடான ஒரு சீக்வன்ஸை அஜித் சாரை வச்சு முடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த படம் இப்போ வசூல் ஆகியிருக்கிறத விட பல கோடிகள் வசூல் ஆகிருக்கும். ஆனால் அஜித் சாருடைய தாட் ப்ராசஸாக என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறோம், நம்ம பண்ணுற விஷயங்களை எல்லாருமே ரசிகர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்துடைய மெயின் கண்டென்ட் என்ன, டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் அஜித் சாருடைய கேரக்டரு ரொம்ப நல்ல மனுஷனாக ஒரு டிக்னிட்டியோடு இருக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. எதிரியாக இருந்தால் கூட அவனை அழிக்கணுன்ற பாயிண்ட் அவரது கிடையாது. அவர் வெறும் சண்டை மட்டும் போட்டு தான் அதை தடுக்க பார்க்குறாரு. அடுத்து அவங்களோட ஒய்ஃபை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இந்த படத்தை எல்லாருமே எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இந்த படத்தை முடித்தா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்கள அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தையே பண்ணுறாங்க. அண்டு மீண்டும் இன்னொரு பாயிண்ட் ஆனால் விடாமுயற்சி. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுமே பண்ணலன்னு. இப்போ வரைக்கும் 150 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் ஹாலிடேயில் ரிலீஸ் ஆகி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, தொடர்ந்து ஒரு லீவ் டேஸ்லாம் கிடையாது, ஒரு நான் ஹாலிடேயில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 150 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னும் ஒரு சில பேர்லாம் பேசிக்கிறாங்களே, எங்கள் ஆள் படம் இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, சின்ன பாயிண்ட் தான். அவருடைய படத்தை இதே மாதிரி நான் ஹாலிடேயில் ரிலீஸ் பண்ணி இந்த கலெக்ஷனை நீங்கள் காட்டுங்க, அதுக்கப்புறமா வந்து பேசலான்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து அஜித் சார் யார் கூட படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மிக முக்கியமாக சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் அடுத்து அஜித் சார் ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட டேரக்டராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். அதுக்கான ரீசன் என்னென்னா, கார்த்திக் சுப்ராஜ் தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு இயக்குனராக இருந்திருக்காரு. இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியடுக்குள்ளே பயங்கர பர்ஃபெக்டான ஒரு படத்தை எடுத்து கொடுக்குற ஒரு சில டேரக்டர்ஸில் கார்த்திக் சுப்ராஜும் மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அதன் காரணமாக கார்த்திக் சுப்ராஜ் அஜித் சாருடைய சாய்ஸாக இருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. வந்ததுன்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும். அண்டு ரெட்ரோ படத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருந்தது, ஜெயிலில் ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங். நீங்கள் வேணும்னா போய் அந்த சாங்கை போட்டு பாருங்கள். அந்த இடத்துல அந்த ஜெயிலில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அதில் அஜித் சாரோடைய அந்த ஒரு முகத்தை, இந்த படம் இருக்கும்ல பில்லால் கிளாஸ்லாம் போட்டுட்ருப்பார், அந்த மாதிரியான ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். பட் பார்க்கலாம், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எதுவுமே உறுதி கிடையாது, வெயிட் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் அவருடைய பராசக்தி படம் நிறைய இடங்களில் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மிக முக்கியமாக காரைக்குடி அண்டு அதை சுற்றி இருக்க ஏரியாஸ். அதை தாண்டி இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அந்த ஷூட்டிங் ஸ்பேஸில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா இவங்களுடைய போர்ஷன்ஸை மிக முக்கியமாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்லாமல் அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அவருக்கு அமைஞ்சுது. அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. அந்த படத்துக்கு ஒரு 100வது நாள் விழா எடுக்கணுன்றது தொடர்ந்து ஒரு ப்ராசஸாகவே போயிட்டு இருந்தது. இப்போது கலைவாணர் அரங்கத்தில் பயங்கர கிராண்டாக இந்த படத்தோட 100வது விழாவை செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு கமல் அவர்களும் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டார், பயங்கர கிராண்டாக இதை செலிப்ரேட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு நெல்சன் அடுத்தவர் வந்து ஜெயிலர் தான் பண்ண போகிறாரு. ஜெயிலர் முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜூனியர் என்டிஆர் கிட்ட ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தாரு. அந்த கதை தான் அடுத்து ஜெயிலர் 2க்கு அப்புறமா பண்ண போகிறாங்க. இதுக்காக அவர் வாங்கியிருக்க சேலரி அப்படின்றது 50 கோடி ரூபான்றதை சொல்கிறாங்க. அண்டு
நம்மளுடைய ஜூனியர் என்டிஆருக்கும் அப்படி ஒரு அட்வான்ஸ் ஒரு 50 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ப்ராஃபிட் ஷேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ வரைக்கும் நெல்சன் வாங்கிட்டு இருக்க சேலரி 50 crores. அதுலேருந்து ஜெயிலர் 2 ஹிட் ஆச்சுன்னா அவருடைய அந்த சேலரி அப்படின்றது 80 to 100 crores மாறலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் இருக்குது. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. தொடர்ந்து தமிழ் சினிமா ஒரு கரெக்டான ஒரு ஃபேஸில் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இதை தாண்டி அடுத்து சிலம்பரசன் அவருடைய 50வது படம் தேசிங்கு பெரியசாமியுடைய டைரக்ஷனில் அவருடைய சிம்பு சினியாட்ஸோட ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் வரப்போகுதுன்றது சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு துபாய் ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தது. பட் ஒரு சில காரணங்களாக அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ மிகப்பெரிய லெவலில் இருக்கனால அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிலம்பரசனே இதை டேக் ஓவர் பண்ணி, அதுக்கு முன்னாடி கமல் சாருடைய ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சிலம்பரசன் மட்டும் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போதில் கூட ஏஜிஎஸும் இணைகிறாங்க அப்படின்றதான் பயங்கரமான ட்விஸ்ட். ஏஜிஎஸோடைய ப்ரொடக்ஷன்லேயே அஸ்வத் மாரிமுத்துடைய டைரக்ஷன் இப்போ டிராகன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சிலம்பரசன் அவருடைய 51வது படத்தை பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த 50வது படத்தையும் ஏஜிஎஸ் உடைய கொலாபரேஷனில் பண்ணுறாங்க. எப்படின்னா சிலம்பரசன் வந்து சேலரி இல்லாமல் இந்த படத்தை பண்ணித்தராரு. அதை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்காரு. பட் மெயினான இன்வெஸ்டராக ஏஜிஎஸ் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. இந்த ஒரு படம் வந்துன்னா தமிழ் சினிமாவே புரட்டி போடுற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குது. அண்ட் சிலம்பரசன் இத்தனை வருஷமாக அவர் ஒரு கதையில் கூட சொல்லியிருப்பார், ஒரு கார் ரேஸ் இருக்குன்னா அந்த காரை மறுபடியும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிற்பம் பாருன்னு அந்த மாதிரி தான் அவர் இப்போ இந்த ரெடி ஆகிற ஃபேஸில் இருக்காரு. பார்ப்போம், அவருடைய படத்தோட டைலாக் மாதிரி தான், யார் ஃபஸ்ட்டு போகிறான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியம்னு. தலையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வராரா இல்லையானு. ஏன்னா எப்பயுமே சிலம்பரசனை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அஜித் சார் நிறைய ரெசம்பிளன்ஸ் பண்ணுவார், அவர் பயங்கரமாக லவ் பண்ணுவார். தொடர்ந்து எல்லாருமே சின்ன தலை அப்படின்ட்டு தான் அவர் எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர் அந்த ஒரு இடத்த பிடிச்சாருன்னா கண்டிப்பாக பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அண்டு இன்னொரு பாயிண்ட், அட்லி அடுத்து தொடர்ந்து கமல் சார் அண்டு சல்மான் கான் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்படி ஒரு கொலாபரேஷனில் ஒரு படம் பண்ண போகிறான்றதான் ரொம்ப நாளாக டாக்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, அதுக்கு பதிலாக அல்லு அர்ஜுன், அட்லி அண்டு சாய் அபியங்கர் இவங்களுடைய கொலாபரேஷனில் ஒரு படம் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்டோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது. அதுதான் அடுத்த ப்ராஜெக்டாக அட்லி இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜவான் டைம்லேயே அந்த படம் பண்ண முடியாது, நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருந்தது. நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் டுவர்ட்ஸ் த எண்டில் அட்லி ஜவான் அப்படின்ற ப்ராஜெக்டை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பார்க் மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்மளுடைய சல்மான் கானும் சிக்கந்தர் அப்படின்ற படத்தை பண்ணிட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில். அவர் அதை அங்கே முடிச்சுட்டு அட்லியுடைய டைரக்ஷனில் வராரா இல்லை வேற யாராவது டைரக்ஷனில் சல்மான் கான் நடிக்கிறார். ஏன்னா விஷ்ணுவர்தன் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த படத்தோட டைட்டில்லாம் கூட வச்சுட்டாங்க புல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தோட ஹீரோயினா த்ரிஷாவை கூட லாக் பண்ணி வச்சிருந்தார். ஒருவேளை விஷ்ணுவர்தனுடைய ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா அட்லியோடைய ப்ராஜெக்ட் வராரா அப்படின்றதும் தெரில. ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் எந்த சப்ஜெக்ட் கடைசியில் வந்து நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக சங்கர் அடுத்த ஒரு வேல்பாரி அப்படின்ற நாவலை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் துருவிக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான லவ் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் துருவிக்ரமுடைய லைனப்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பைசன் பண்ணிட்டு இருக்காரு. பைசனை முடிச்சதுக்கு அப்புறமா சுதா கங்காராவுடைய டைரக்ஷன்ல அடுத்து துருவிக்ரம் ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கப்புறமா தான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவர்கிட்ட இருக்காங்க. மிக முக்கியமாக டேடா படத்துடைய டைரக்டர் அவருடைய ரைட்டிங்கில் ஒரு படம் துருவிக்ரம் சைன் பண்ணியிருந்தாரு, அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த கொலாபரேஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத்தாண்டி நீங்கள் இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும். தொடர்ந்து அஜித் சார் மட்டும் இல்லாமல் நிறைய மிக முக்கியமான ஹீரோஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.